உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆக்சுவலா கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்படிக்க தயாராகி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரிதான் நம்ம டைட்டில் வச்சிருந்திருக்கணும். பட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி நம்ம டைட்டில் வச்சிருக்கோம். பிடிவாதமாக ஸ்டாலின் அவர்கள், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றார் ராகுல் காந்தி. சோ இந்த மாதிரிதான் நமக்கு ஒரு சில தரவுகள் கிடைத்திருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர பின்ன கட்சிகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலில் அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கினார்களோ அதை விட இந்த 2026 தேர்தலில் கம்மியான சீட்டுகள் வழங்கினார்கள் என்றால், இல்ல இரட்டை இலக்க சீட்டுகள் வழங்காமல் ஒற்றை இலக்கத்துல வழங்கினார்கள் என்றால் தொண்டர்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வந்து போட்டுருங்க. சரிங்களா? சரி, கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஷாக் கொடுத்திருக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. 2 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பயங்கரமா வைரலா போச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த செய்தியை எடுத்து போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார்கள். விசிகா காரங்க மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் கூட கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கடுமையான கேள்விகளை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி இவங்க கடுமையான கேள்விகளை முன்வைப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன, அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த 2026 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நீங்கள் சீட்டு எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. வாங்க, போன மாதிரிலாம் நீங்க வந்து அதிக சீட்லாம் கேட்காதீங்க. ஒரு பக்கம் என்னன்னா, நீங்க ஒரு ஆள் என்னடானா இரட்டை இலக்கம் தான் எங்க டார்கெட் சொல்றாரு. இன்னொரு ஆள் நீங்க வந்து இரட்டை இலக்க தொகுதிகளை வந்து கொண்டு வந்து நீட்டி இருக்கிறீங்க. என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த 2026 தேர்தலில் நீங்க சீட்டு எண்ணிக்கையை குறைச்சிக்கங்க. போன வருடம் போன எலெக்ஷன்ல நீங்க எத்தனை தொகுதியில் வாங்கினீங்களோ அதை விட கம்மியாக குறைத்து கொள்ளுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதாக செய்தி. சோ அது சம்பந்தமாக வந்த ஒரு நியூஸ் கார்டை எடுத்து போட்டுதான் சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக சீட்டுகளை கம்மி பண்ண சொல்றாங்க? என்ன காரணம்? வேற ஒரு காரணம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகை தான். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவருடைய வருகையின் மூலமாக இங்க யாருடைய ஓட்டுகள் மிக அதிகமாக பாதிப்படைகின்றது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள். கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் கிடையாது. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஓட்டுகளை அவங்க சாலிடா வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு விசிகா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புளை வந்து தன்னுடைய வாக்கு வங்கிகளாக அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஒங்கொன்றும் இங்கொன்றுமா அதுல இருக்க தொண்டர்கள் வேணா மற்ற கட்சிகளுக்கு போவாங்க. ஆனா விசிகால இருக்கிற ஒட்டுமொத்த தொண்டர்கள்லாம் போக மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரிதான். கம்யூனிஸ்ட் கட்சி செய்கின்ற அரசியல் என்பது தொழிலாளர்களை மையப்படுத்திய அரசியல். சோ அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சாதாரண சாமானிய மனிதர்கள் பாதிப்படைகின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தான் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய வாக்குகள் சிதையாது. அப்ப யாருடைய வாக்குகள் சிதையும்? ஆண்டாண்டு காலமாக பரம்பரை வாக்குகள் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லயுமே தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய்க்கு வந்து வாக்குகள் இருக்கின்றது. சோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்பட்டு கொண்டு இந்த முறை விஜய் அவருடைய வருகையின் மூலமாக வாக்குகள் சரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால எங்களுடைய கூட்டணியை காப்பாற்றணும், நாங்க மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க சீட்டு எண்ணிக்கை குறைச்சுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தி. சரி, இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இதை நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தொண்டர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால், நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் சீட்டு எண்ணிக்கை குறைத்துக் கொள்வதற்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 75% தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா
2021 என்ன நடந்தது என்று தெரியும். 2021 பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்னு சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு எண்ணிக்கையை குறைத்தார்கள். 10 வருஷமா நாங்க ஆட்சியில கிடையாது, 2021 ஆட்சிக்கு வந்தாகணும், பிஜேபி உள்ள பூந்துரும், அதனால நீங்க உங்களுடைய சீட்டு எண்ணிக்கையை குறைச்சிக்கங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பின்பாக என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களே ஒருவேளை விலை போனார்கள் என்றால் நாங்கள் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு, எங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு எங்களுக்கு அதிக சீட்டு எண்ணிக்கை தேவைப்படுகின்றது, அதனால நீங்க சீட்டு எண்ணிக்கை குறைச்சிங்க என்று சொல்லிதான் 2021 திராவிட விசிகாவுக்கு 6 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு, இதர பின்ன கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொசுறு மாதிரி பிச்சு கொடுத்தாங்க 2021. அப்ப 2021 வெறும் கொசுறு அளவிலான சீட்டு, வெறும் 6 சீட்டை மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் வாங்கி கொண்டு போட்டி போட்டாங்க. ஆனா மீதம் இருக்கிற பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கடுமையாக இந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் உழைத்திருக்கின்றார்கள், ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைத்திருக்கின்றார்கள். அப்ப 2021 என்ன டாஸ்க்குக்காக குறைந்தபட்ச சீட்டுகளையும் ஒத்துக்கொண்டு உழைத்தார்கள் என்றால் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணம் தான். ஆனா அதே பேட்டர்னை மறுபடியும் இந்த முறையும் சொல்லி, இந்த முறையும் கம்மியான சீட்டுகளை வழங்கி மீதம் இருக்கிற 234 தொகுதிகளில் 6 சீட்டு போக மித்த இருக்கிற இடங்கள் எல்லா இடங்களிலுமே விசிகாவை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் உழைத்தார்கள் என்றால் இந்த முறை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கம்மியான சீட்டுகள் வழங்கினார்கள் என்றால் தொண்டர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்ப இதுல தொண்டர்களுடைய பார்வை ஒரு 2 விதமா இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்றாங்க, விஜய் வந்துடும் சொல்றாங்க, அதனால நம்ம ஒருவேளை கம்மியா கொடுத்தா ஒத்துக்குருவோமா, சரி ஒத்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள்ல ஒரு கம்மியான சதவீத நபர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதிகபட்சமான தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, விஜய் வந்திருக்கிறாரு, விஜய் திமுக வாக்க சதைக்க போறாரு, அப்படிங்கிற பட்சத்துல நாம இல்லைன்னா திமுக வெற்றி பெறவே முடியாது, இது ஃபேக்ட். 2021 கூட்டணி கட்சிகள் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினால வெற்றி பெற்றிருக்க முடியாது. இப்ப 2026 தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் வரை வந்திருக்கிறாரு, அவர் வந்ததன் மூலமாக திமுக வாக்குகள் பயங்கரமா சரிவடையும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இல்லைன்னா திமுக வெற்றி பெறவே முடியாது, நம்ம இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாது. அப்ப இந்த டிமாண்டை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை நம்ம விட்டோம் என்றால் நம்ம இனி வரப்போகும் காலங்கள்ல எப்பொழுதுமே அதிக சீட்டுகள் வாங்க முடியாது. அதனால விஜய் அவர்களை பயன்படுத்தியாவது நாம இந்த முறை அதிக சீட்டுகளை, இரட்டை இலக்க எண்கள்ல சீட்டுகளை வாங்கியாக வேண்டும் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இருந்து கொண்டிருப்பதாக தகவல். அவங்களுடைய மனநிலைகள் இந்த மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, பிடிவாதமாக ஸ்டாலின், குழப்பத்தில் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி நான் டைட்டில் சொன்னேன் தெரியுமா? அதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன விதமான ஒரு லொடாய் ஓடி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லொடாய்க்கு அச்சாரம் போடுகின்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரு பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள். கிறிஸ் சோடங்கர் பல இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை கூட்டணிக்கு அழைக்கவில்லை, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, எங்களை மதிப்பது கிடையாது, எங்களுடைய கன்சர்ன் அவங்க கேட்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி கிறிஸ் சோடங்கர் பல இடங்கள்ல குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப கிறிஸ் சோடங்கர் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு, மாணிக் தாக்கூரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு. இது பெரிய டிபேட்டா உருவாகுது. இந்த டிபேட்டை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாமளே இறங்கி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் முதலமைச்சர் அவர்கள் அவரே என்ன பண்ணாருன்னா, ஒரு தனியார் நிகழ்ச்சியை என்ன பண்ணாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒத்து வராது அப்படின்றத சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சொன்னோடனே, முதலமைச்சர் சொன்னோடனே அடுத்த நொடி பொழுதுகளே கிறிஸ் சோடங்கர் என்ன பண்றாருன்னா, எங்களுடைய டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணும், நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி கிறிஸ் சோடங்கர் சொன்னாரு. கிறிஸ் சோடங்கர் சொன்னோடனே மாணிக் தாக்கூர் அவர்களும் கூட என்ன பண்றாருன்னா அதே கருத்தை வழிமொழிகின்றார். அப்ப முதலமைச்சராகிய நான் சொல்லியும் கூட உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அதை மிகப்பெரிய டிபேட்டுகளா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்ப எனக்கு என்ன மரியாதை என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பிடிவாதத்தோடு காங்கிரஸ் கட்சி நியமிச்சாங்க தெரியுமா, ஒரு 5 கொண்ட குழு பேச்சுவார்த்தைக்காக, அந்த குழுவை சந்திக்க மறுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அந்த குழு நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா. அதனால தான் கே.சி. வேணுகோபால் இருக்கார்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய வேணுகோபால். சோ அவரு
அதே மாதிரி வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சர் சிங் தியோ, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் மட்டும் போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில தான் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து நான் சொல்லியே நீங்க மதிக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை அப்படியே கொண்டு போய் கே.சி. வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள்ட்ட தரவுகளை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா போய்கிட்டே இருங்க, இந்த முறை நாங்க கம்மியான சீட்டுகள் தருவோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தரவுகளை வந்து கன்வே பண்ணியிருக்காரு கே.சி. வேணுகோபால் ராகுல் காந்திட்ட. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறான். ஆல்ரெடி வந்து விஜய் பக்கமும் என்ன பண்றாங்க, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்து கூட வந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதியில ஒதுக்கலாம் அப்படின்ற முதற்கொண்டு பட்டியலை தயார் பண்ணி வச்சுட்டாங்களாமா. இன்கேஸ் ஒருவேளை இவரு யாரு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சி வேணா என்று முடிவு எடுத்தார் என்றால் இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு போவதற்கான, தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போவதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரிதான் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனா இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. சோ இந்த மாதிரிதான் பல செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. அரசியல் களத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணா நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.